வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், நம்ம பழைய வீட்டுக்கு. அங்கே என்னென்ன வேலை பார்க்குறாங்கிறது தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வீடியோவாக போட போகிறேன். நம்ம இடத்துல என்னென்ன வச்சுருக்கோம், எப்படி வீட்டு வேலை பார்க்குறாங்க, ஓட்டு வீட்டு வேலை அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வாங்க வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இழுத்து விடாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இதுதான் நம்ம வீடு வேலை செய்கிற ஆசாரிகள். பார்த்தீங்களா, ஓடு மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பைப்பில் தண்ணி வர வைக்கணும். ரொம்ப நாளாக அடிக்காமல் வேற கிடந்துச்சா, எல்லாம் அந்த பைப்லேயே அடிச்சுக்கிட்டு மோட்ரு போட்டுக்கிட்டு இருந்ததுனால இப்போ அந்த பைப்பில் தண்ணி வர வைக்கணும். இதை இனிமேல் தண்ணிக்கு பம்பு பிட்டரை கூட்டியாந்து பம்பு வேலை பார்க்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ நம்ம என்னென்ன நம்ம தோட்டத்தில் இருக்குது பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மரம், வேப்ப மரம்லாம் வந்து நல்லா கொப்பு கொப்பாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஆளை வச்சு இந்த வேப்பங்கொப்பெல்லாம் கிளையெல்லாம் கழித்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு விறக தனியாக எடுத்துட்டு காய விட்டு நம்ம கொளுத்தி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் குமிச்சு போட்டிருக்கோம். தென்னை மரம் பாருங்கள், மிச்சம் இருக்க மரத்தில் கொஞ்சம் காய் வீட்டுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு ஒரு 4 மரம் மட்டும் இருக்குது. அதில் காய்க்கிற மரத்தில், அந்த மரத்தில் காய்க்கிற தேங்காய்களை நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் மரத்தை வெட்டினது ரொம்ப நிறைய. நான் தேங்காய் வந்து எல்லாம் விற்பேன், உரித்து மொத்தமாக கொடுப்பேன். அப்புறம் தேங்காய் இளநி வெட்டுறவங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. காற்று பாருங்கள், நல்லா இயற்கையான காற்று. இது மாதிரி காற்றெல்லாம் இப்போ எங்கே கிடைக்கிது டவுனை பக்கம். அதனால் நம்ம கிராமத்தில் வந்து இயற்கையோடு சேர்ந்து அந்த இயற்கை காற்றோடு நம்ம வாழும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வேப்ப மரத்து காற்று, தென்னை மரத்து காற்று, இதெல்லாம் மாமரத்து காற்று, இதெல்லாம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வேப்ப மரத்து காற்றெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த காற்றை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மக்கள்கிட்ட இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு தான் சரின்ட்டு எடுத்தேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து குத்தகைக்கு விட்டாச்சு. இது டிராக்டர் வச்சு உழுவாங்க. முன்னாடிலாம் வந்து கலப்பை ஏர் மாடு வச்சு உழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக டிராக்டர் வச்சு உழுதுக்கிறாங்க. இது என்ன சீட்டாக கிடக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஆரம்பத்தில் நாங்கள் வந்து சரி சிண்டு சீட்டு போட்டுவோம் அப்படின்ட்டு அந்த கால் இதெல்லாம் வடக்க எங்கள் காரைக்குறிச்சியை தாண்டி வடக்க ஜெயங்கொண்டம் போகிற வழியில் இந்த இது எங்கள் வீட்டுக்காரவங்க வியாபாரத்துக்கு போகிறதுனால அங்கேயே அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கியாந்து போட்டதுங்க. இப்போ புதுசாக நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஆள் வச்சு பேர்த்து எடுத்துக்கிட்டோம். நம்ம வேணும்னா சமயத்தில் காம்பவுண்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ ஓடு வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக போட்டாங்க பாருங்கள். இருந்த பழைய ஓடையே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நாரை போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்து வேணா புதுசாக எதுக்கு வாங்கிக்கிட்டு, இந்த ஓடே நம்மளுக்கு போதும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ ஓடு வந்து மாட்டிட்டாங்க ஆசாரி. நல்லா இந்த ஆசாரி வந்து நாங்கள் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இதே ஆசாரி தான் இப்போ அவங்க புள்ள பார்க்குறாங்க. அதே ஆசாரி தான் எங்களுக்கு இந்த வீடு மனசு அதிர்ச்சதுக்கு பிறகு நாங்கள் ஓடு போட்டது அந்த ஆசாரியை வச்சுதான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்படி வீட்டுக்கு ஒரு ஏதாவதுனா ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுருக்கோமோ அது மாதிரி இந்த கட்டடத்துக்கு அவர் வந்தால் தான் இந்த வீட்டுக்கு எப்படி ஓடு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அவர் அந்த அண்ணன் மெத்தட்லேயே அந்த வீட்டுக்கு ஓடு போட்டு நல்லா உத்தரம்லாம் போட்டு அந்த நாளில் போட்டு கொடுத்தாரு. பார்த்திங்களா, விவசாய நிலத்தில் பாருங்கள், நல்லா உழுது பாத்தி கட்டி வச்சுருக்காங்க. டிராக்டர் வச்சு உழுதாச்சு, நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு மண். இதில் வந்து பாத்தி கட்டி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா, நான் உள்பட இதில் என்னென்ன போட்டிருந்தேன்னா, கத்தரி போட்டிருந்தேன், கீரை போட்டிருந்தேன், வெண்டிக்காய், முளைக்கீரை நிறையாவே போட்டிருப்போம். இப்போ நம்மளால் பார்க்க முடியலேன்ட்டு கொடுத்தாச்சு. அவங்க வந்து கீரை விதை அது இதுன்னு விட்டு மொத்தமாக அவங்களுமே கான்ட்ராக்டாக விட்டுருவாங்க கீரை பறிக்கிறவங்கள்ட்ட. அதுதான் அவங்கள்ட்ட சரி நம்ம இதை ஒரு பதிவாக போடுவோம் அப்படின்ட்டு போட்டு, இது மாதிரி பூமியில் ஒரு
மண் வளத்தோட இயற்கை விவசாயம். ஏன் இயற்கை விவசாயம்னு சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் மாமரத்தில் தென்னை மரத்துக்கு மட்டும் தை மாதம் அசடு எடுப்போம். அசடு எடுத்து தை மாதத்துக்கு முன்னாடியே அசடு எடுத்துருவோம். கிராமத்துகளில் வந்து பொங்கல் வைக்கும்போது வாசலில் தான் பொங்கல் வைப்பாங்க. அதுக்காக அந்த கூராஞ்சி, பாலை, பன்னாடை இதெல்லாம் வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு போவாங்க, கொடுப்போம். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சிலிண்டர் காலமாக போச்சா. தென்னை மரத்துக்கு வந்து உப்பும் கரையா மருந்தும் வச்சா போதும். அதே மாதிரி மாமரத்துக்கு நாங்கள் மருந்தே அடிக்க மாட்டோம். ஆனால் தோப்பு குத்தகைக்கு வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக மருந்தடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மரத்தில் வந்து இந்த காய் மகசூல் நிறையா குடிக்கும்னு. நாங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறதுல வந்து மருந்தே அடிக்க மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களோட இடத்துல இருக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.